எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து KFETA தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம். என் பேர் சந்தேஷ். என்னோட நேம் வந்து நாராயணன். ஸோ நாங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும் சேமிப்பு குறித்த தகவல்களையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை குறித்த தகவல்களையும் இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேயர்களுக்காகவே சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்க வந்து சந்திக்கிறோம். நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான KFETA தமிழ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நோட்டிபிகேஷன் அப்பப்போ கிடைக்கும். அதுக்கு ஏற்றபடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து சிறப்பான தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம் சார். சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க. வணக்கம் எல்லாருக்கும். கம்பெனி பத்தி சேலரிடு பர்சன், அதாவது சம்பளம் வாங்குறவங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு சில சம்பளம் வாங்குறவங்க வந்து அவங்களே தனியா கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு வந்து ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்காங்க சார்? இப்போ வந்து சம்பளம் வாங்குறவங்க வந்து ஒரு எம்ப்ளாயா இருப்பாங்க இல்லைங்களா சார்? ஸோ எம்ப்ளாயா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கம்பெனில எவ்வளவு வருஷத்துக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ, அந்த கம்பெனில வந்து என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்ல அவங்க வேலை செஞ்சிருக்காங்களோ அதுக்கு ஏற்ப வந்து அவங்க கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அல்லது ஒரு பிசினஸ் சொல்யூஷன் இருக்கு, அல்லது ஒரு பிசினஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷன் இருக்கு அப்படின்னா இருந்துச்சுன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து ஒரு கம்பெனியாவே அவங்க ஆரம்பிச்சிடலாம் சார். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி கருதப்படுவோம். ஏன்னா ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ன்றது கம்பெனி இருக்கிறவங்களே ஆரம்பிக்கணும்ன்றது இல்லை, யார் வேணுமாலும் ஆரம்பிக்கலாம். பட் ஆனா கம்பெனில இருக்கிறவங்க வேலை செய்யறவங்க ஏன் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முன் அனுபவம் தேவைப்படும் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன ஒரு ப்ராடக்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அதாவது என்ன ப்ராஜெக்ட்ல இருப்பாங்க, அந்த ப்ராஜெக்ட்ல எவ்வளவு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதோடைய ஃபினான்சியல் இது என்ன, அப்போ கோல்ஸ் என்ன, அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஒரு விஷன் எல்லாம் இருக்கும். அதே ஒரு மாடலை வந்து எடுத்துக்கிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ல அதை கொண்டு வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. சில இடங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தனியார் கம்பெனிலே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சில சொல்யூஷன்ஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க வேலை செய்யற அந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில தடங்களால வந்து பாத்தீங்கன்னா தடைகள் வரும். அந்த தடைகளால வந்து அவங்களால அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு முடியறது இல்லை இந்த எம்ப்ளாயிஸ்னால. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்க ஒரு ரீதியான மனஸ்தாபம் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாகுபாடு வரும். அதனாலவே நிறைய பேர் தனியா அங்க இருந்து விலகி வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புறேன். ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லி ஜெராக்ஸ் கம்பெனியை பத்தி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கம்ப்யூட்டர் மாதிரியான ஒரு ஸ்கிரீனை வந்து பாக்குறாங்க 2 நபர்கள். போய் பார்த்துட்டு அங்க அதை வந்து ஒரு பாயிண்டர் மாதிரி ஒண்ணு இருக்கும், ஒரு டிவைஸ். அதை மூவ் பண்ணதுன்னு அந்த ஸ்கிரீன்ல வந்து மாறிட்டே இருக்கும் இந்த பாயிண்டிங் டிவைஸ். அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க ஏன் நம்ம ஒரு தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், அந்த கம்பெனில வந்து அதை ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனிலேயே ஏன் அதை நம்ம பயன்படுத்திக்க கூடாதுன்னு சொல்லி பண்ணதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குயின்னு சொல்லுவாங்க, GUI, கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதை வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் நிறுவனம் முத அதை கொண்டு வந்தாங்க, ஸ்டீவ் ஜாப்ஸும் ஸ்டீவ் வாஸ்னியாக்கும். ஸோ அவங்களுக்கு அதே மாதிரி தான் வேற ஒரு நிறுவனத்துல சும்மா கடந்ததை வந்து எடுத்து வந்து அது இன்ஸ்பிரேஷனா இருந்ததை எடுத்துட்டு வந்து அது ஒரு ப்ராடக்டாவே அவங்களுடைய கம்ப்யூட்டர்ல அதை மாத்தினாங்க. அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா தோஷிபால வந்து பாத்தீங்கன்னா தோஷிபா கம்பெனி ஜப்பானுக்கு ஒரு போறாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். ஜப்பான்ல போய் தோஷிபா கம்பெனில போய் பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க சின்ன சின்ன குட்டி குட்டியான ஹார்ட் டிஸ்க் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவர் கேக்குறாரு ஸ்டீவ் ஜாப்ஸ், இது என்னங்க இது அப்படின்னு. இல்லைங்க, நாங்க வந்து குட்டி குட்டியான ஹார்ட் டிஸ்க் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், ஆனா அது எதுக்கு யூஸ் பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியலங்க, அதனால சும்மா அப்படியே கிடக்குதுன்னா அங்கேயே அப்படியே கோடவுன்ல அப்படியே போட்டு தேக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு. அப்போ வந்து அவருக்கு ஒரு யோசனை வரும், ஏன் இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிதான் அவரு கொஞ்சம் சில காலத்துக்கு அப்புறம் ஒரு டிசைன் பண்ணி அவரே பண்ணாருன்னு சொல்ல முடியாது, அவர் அந்த டீம் எல்லாம் டிசைன் பண்ணி தான் கொண்டு வந்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐபாடுன்னு சொல்றாங்க. இந்த ஐபாடுக்கு வந்து அவ்வளவு மெமரி ஸ்பேஸ் வைக்கணும் அப்படின்றப்ப அந்த குட்டி ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மாதிரி இது வந்து வால்டர் ஐசாக்சன்ன்றவன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்ற ஒரு பயோகிராஃபி புத்தகத்துல அதை எழுதியிருப்பாரு, எப்படி வந்து இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு அப்படின்னு சொல்லி.
அதனால ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்றது எங்க இருந்து வேணுமாறு அந்த ஐடியா வந்து வரும். அந்த ஐடியா வந்து எடுத்து அதை இன்ஸ்பிரேஷனா மாத்தி அந்த இன்ஸ்பிரேஷனை வந்து ஒரு ப்ராடக்டா கொண்டு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் பண்ணி வித்து ப்ராஃபிட் பண்றது தான் ஒரு கம்பெனியோடைய எண்ட் கோலே ஆயிருக்கும். அப்படின்றப்போ அதை வந்து பயன்படுத்திக்கிறதுல வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிறதுல நம்ம எப்பவுமே முன்னுதாரணமா இருக்கணும்ன்றது மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இந்த எம்ப்ளாயிஸுங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கார்மெண்ட் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் இதுல வந்து செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஏதோ ஒரு சொல்யூஷன் வழியாக அது ஒரு ஒரு டிசைன் மூலமாகவோ ஒரு வடிவத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுனாலயோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலான ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர்றதுனாலயோ, இந்த மாதிரியான சின்ன சேஞ்சஸ்னால கூட இனோவேஷன்ன்றது உருவாகும் அப்படின்றது ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ரப்பர் வந்து வல்கனைசேஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் அதே மாதிரிதான் ஒரு ஆக்சிடென்டா நடந்த ஒரு விஷயம் தான். ஆனா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணதுனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம ரப்பரை வந்து ஈஸியா வந்து பெண்ட் பண்ணவெல்லாம் முடியுது. அதனாலதான் இப்ப நம்ம டயர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு காரு பைக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டயர் பாக்குறதுக்கு அந்த வல்கனைசேஷன் பிரின்சிபலும் ஒரு உதாரணம் தான். அது ஒரு ஆக்சிடென்டலான ஒரு நிகழ்வு. அது இப்போ வந்து நம்ம ஒரு மாற்றமா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த மாதிரி எப்போ வேணுமாலும் நம்ம வந்து ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு சின்னதான ஒரு ஐடியா இருக்கணும். அந்த ஐடியாவுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எந்த துறையில நம்ம வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறோம், அது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த விஷயத்த ஒரு முன் அனுபவத்தோடவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தெரிஞ்ச சில ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம பண்ணா இன்னும் நம்மளால வந்து லாங்கா சர்வை பண்ண முடியும், சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, இது வந்து நம்மளால ஒரு ஒரு ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஒரு எம்ப்ளாயால தான் பண்ண முடியுங்களா, இல்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னால இதை பண்ண முடியுமா? அந்த ஒரு விஷயத்துக்கு வரலாம். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க, இப்போ எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் பண்ணலாமா சார், இல்ல யாரு வேணுமாலும் ஸ்டார்ட் அப் பண்ணலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்புக்குன்றது வந்து வயசுன்றது கிடையாது. கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் மட்டும்தான் பண்ணணுமா சார் அப்படின்னா இல்ல. ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட ஸ்டார்ட் அப் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆனவங்க எல்லாம் வெளிநாட்டுல நம்ம பார்த்திருப்போம். இந்தியால கூட நிறைய பேர் அது உதாரணமா இருக்கிறாங்க. நம்ம வந்து அதுல மாற்று கருத்தே இல்லை. அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல சார் அதுக்கு வந்து செலவாகும், பிசினஸ் பண்ணணும்னா சாமானியமான விஷயம் கிடையாது அப்படி இப்படின்னு. ஆமா, செலவாகும். செலவாகாத ஒரு விஷயம் எங்கே இருக்கு உலகத்துல? எல்லா விஷயத்துக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து செலவழிக்கணும். அது நேரத்தை செலவழிக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சக்தியை வந்து செலவழிக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தனையை செலவழிக்கணும். அந்த செலவழிச்சாதான் நம்மளால பயன் பெற முடியும். அதே போலவே பொருளாதார ரீதியாக கூட நம்ம வந்து செலவு அளிக்கதான் வேண்டும். ஒரு விஷயம் நம்மளால செலவழிக்க முடியலனாலும் அதுக்கு ஏற்ப மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வங்கிகள் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரியான வழிபாதை இருக்கு. அதை பத்தி நம்ம முன்னாடி பேசுவோம். இப்ப கல்லூரிகள்ல ஏன் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்க. கல்லூரிகளிலும் மாணவர்கள் நிச்சயமா வந்து ஸ்டார்ட் அப்ப ஆரம்பிக்கலாம். எப்படி ஆரம்பிக்கலாம், அதுக்கு என்ன மாதிரியான ஒரு வரைவுகோல் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கலாம். இப்ப கல்லூரியில வந்து ஒரு பையன் செகண்ட் இயர் படிக்கிறாங்க இன்ஜினியரிங்ல, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சில ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படின்றப்போ இல்ல ஒரு ஹிஸ்டரிய கூட படிச்சுட்டு இருக்காங்க, பிஏல ஹிஸ்டரி பாடத்தை படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறைக்கும் அதுக்கு சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கும், சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எது வேணுமாறோ ஆயிருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ கல்லூரியில படிக்கக்கூடிய செகண்ட் இயர் படிக்கக்கூடிய அல்லது ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய நபர்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைக்காம இருக்கலாம் அவங்க படிக்கிற சப்ஜெக்ட்ல. அதுக்கு வந்து உருவாக்கக்கூடிய ஒரு மொபைல் ஆப் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம். இல்லைன்னா உங்களுடைய கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் இருக்கும், ஆனா அந்த வெப்சைட் மூலமாக அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்காம இருக்கலாம் பசங்களுக்கு. அதை வந்து ஒரு ஆப்போட ஒரு மொபைல் ஆப் வடிவத்துல கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ லேடிஸ் எல்லாம் வந்து டிராவல் பண்றாங்க. நம்ம ஒவ்வொரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு வந்து டிராவலிங் பண்றோம் அப்படின்றப்போ நம்ம இறங்கி போய் ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும்னாலும் நம்ம எங்க இருக்கு இந்த ரெஸ்ட் ரூம் என்னன்றது தேடுறது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. இந்த ஒரு ப்ராப்ளம் இன்னைக்கு வரைக்கும்
நீடிச்சு கொண்டே வந்துட்டு இருக்குன்றப்போ அதுக்கு ஏற்ப மாதிரி அந்த ப்ராப்ளமை வந்து நம்ம தீர்த்து வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு மொபைல் ஆப் மாதிரி கொண்டு வந்து அதுல கூகுள் மேப்பை வந்து இன்டிகிரேட் பண்ணி அதன் வழியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் எப்படி இருக்கு என்னன்றதுக்கு அந்த ரிவ்யூஸை கொடுத்து அதன் வழியாக அந்த ரெஸ்ட் ரூம்ஸை வந்து பயன்படுத்திக்கலாமா வேண்டாமா, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கா இல்லையா, இதே ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளமே வந்து ஆப் வடிவத்துல கொண்டு வந்து ஒரு சொல்யூஷனா மாற்றி கொண்டு வந்தாங்கன்னா அதுல வந்து ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். சரி நேயர்களே, இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம், கருதுகிறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து தயவு செய்து பேசவும், நம்மளுக்கு வந்து தகவல்களை வந்து நீங்க அனுப்பவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருந்தது, உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுவும் நாங்க வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ.